கெஸ்ட்டை பாருங்க, எத்தனை பேர் இன்வைட் பண்ணிருப்பீங்க. இதையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நான் உண்மையை சொல்லணும்னா பெருசா நான் யார்கிட்டயும் சொல்லல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு முக்கியமா நீங்க மட்டும்தான். அதையும் மீறி ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கும் ஃபோன் பண்ண வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. நந்தினி, போன பர்த்டே இவ அம்மா இருந்து நல்லபடியா நடத்தி இவளை சந்தோஷப்படுத்தினா. இந்த வருஷம் என்ன பண்ண போறோம்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல மனசோட நீ அந்த குறைய தீர்த்து வச்சிட்டம்மா. அம்மா, இது மூலமா நான் பெருசா எந்த தியாகத்தையும் பண்ணிடல. இவ அம்மா எனக்கு பண்ணிருக்க புண்ணியத்துக்கு முன்னாடி நான் எது பண்ணாலும் ஒண்ணுமே கிடையாது. சரியா சொல்லணும்னா இவ விருப்பம் எதுவா இருந்தாலும் அத மனசு கோணாம நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமைமா. உனக்கும் ஒரு கை குழந்தை இருக்கா. அவளை கூட பார்க்காம இவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீயும் உன் புருஷனும் கிளம்பி வந்துட்டீங்களேம்மா. அதை நினைச்சாதாம்மா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. என் குழந்தைய என்னை விட என் அத்தை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. மா, என்னம்மா? நான் எப்பவும் கேக் கட் பண்ணதும் முதல் கேக்க சந்தியா அம்மாக்கு தான் ஊட்டிடுவேன். இந்த வருஷத்துல இருந்து முதல் கேக்க உங்களுக்கு தான் ஊட்டிடுவேன். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா செல்லம். ஒரு செகண்ட். மெதுவா மெதுவா பாத்து. ஓகேயா? அப்படி சூப்பரா இருக்கு, எம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. கேண்டலுங்க இதோ எடுத்துட்டு வந்துடுறான். இருங்க இருங்க, எல்லாத்துக்கும் ஓடாதீங்க. அருண், வணக்கம் பாஸ். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். என்ன இவ்வளவு லேட்டு? போலீஸ்கார வேலையை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. கேண்டில் 2 டைப். இருங்க ஒரு செகண்ட். விஸ்வா, விஸ்வா, யாரா தேடிட்டு இருக்க? ரீசெண்டா எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காரு. அவரும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட வந்திருக்காரு. அவரும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கூப்பிடுறேன். இப்பதான் கேண்டில் எடுத்துட்டு வரேன்னு போனாரு. இருங்க பாத்துட்டு வந்துடுறேன். ஆரம்பிச்சலாமா? இவ ரெடி ஆயிட்டாப்பா, ஆரம்பிச்சிடலாம். வாமா போலாம். நந்தினி, ஒரு நிமிஷம். இத வந்து நீங்க பேசிட்டு வாங்க. வாமா போலாம். என்ன நந்தினி, we have a problem. என்ன ப்ராப்ளம்? அந்த இன்ஸ்பெக்டர் அதான் நீ அடிச்சல, அவனை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? ஐயோ அவன் இங்க வந்திருக்கான். அருணுக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன பண்றது? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. இப்ப அவன் நீங்க பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு சைலண்டா சொல்லாம கொள்ளாம நம்ம போயிடலாம், அதான் சரியா வரும். என்ன சொல்றீங்க? துளசி பாவங்க, சின்ன குழந்தை. அவளோட பர்த்டே இன்னைக்கு. நாமெல்லாம் இருக்கோம். அவ எவ்வளவு ஆசையோட இருக்கா தெரியுமா? ஐயோ எனக்கும் தெரியும், என்ன பண்ண முடியும்? அவன் உன்னை பார்த்தா. விஸ்வா சார், உங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். இப்பதான் அம்மா சொன்னாங்க நீங்க மேல பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. வாங்க, டைம் ஆச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கிறீங்க? நான் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். அருண், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம்.
ஓகேனா ஓகே. அப்பா ம். அம்மா எங்கப்பா? துளசி இங்க பாரு. விஸ்வா அவங்க மிஸ்ஸஸ். ஓ அம்மா வா. வாங்க 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 வா செல்ல குட்டி. குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காக இவங்க தன்னையே மாத்திக்கிட்டாங்க. இந்த பிளானை விஸ்வா சொல்லும்போது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இந்த கெட்டப்பு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஷீ இஸ் வெரி மச் ஹாப்பி. அருண், உனக்கு உண்மையாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. விஸ்வா, தேங்க்யூ ஸோ மை மச். ப்ளஷர். தேங்க்யூமா. சரி சரி, கேக் கட் பண்ணிடலாமா? ரெடியா? கட் பண்ணு கட் பண்ணு, ஊதிட்டு கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு துளசி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நந்தினி, நந்தினி, டேய் நந்தினி ஏன்டா இப்படி அழுதுட்டு ஓடுறா? ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 பேரும் தானே போனீங்க, என்னாச்சு? டேய் என்னடா எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற? எதையாவது சொல்லுடா, என்னடா நடந்தது? அருண் வீட்டுக்கு தானே போனீங்க, அங்க என்னடா பிரச்சனை? என்னத்தம்மா சொல்ல சொல்ற? அருண் வீட்டு பர்த்டேக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருந்தான். அருணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்கு. அவனையும் கூப்பிட்டுருந்தாரு, அவன் வந்திருந்தான். என்னடா சொல்ற? அப்போ நம்ம நந்தினி பாத்துட்டானா? அந்த இன்ஸ்பெக்டருக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சா? மா உட்காருமா, தயவு செய்து நீ வேற பதட்டப்படாத, உட்காருமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலமா. அவன் பாக்குறதுக்குள்ள தப்பிச்சிட்டான். ஒண்ணும் இல்லம்மா, இவன் மாடியில இருந்த அந்த குழந்தைக்கு மேக்கப், ட்ரெஸ், அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் கீழே இவரு அருணுக்கு அந்த கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சரி. பார்த்த திடீர்னு இருந்தாலும் வந்து நிக்கிறான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான் ஒன்னும் புரியல. நான் கிச்சன்ல இருந்து ஷாக் ஆகி பாக்குறேன். நல்லவேளை அவன் என்ன பார்க்கல. இவனை பார்த்த உடனே பயந்து போய் நான் என்ன பண்ண, பின்பக்க வழியா ஓடி போய் மாடி ஏறி இவள ரூம்ல பார்த்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா பார்ட்டி அவாய்ட் பண்ணிட்டு எப்படியாவது கிளம்பிடலாம் அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தை முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. போனதே அதுக்காக தானே. அப்புறம் பார்ட்டி அட்டன் பண்ண போனா தப்பாயிடும் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த குழந்தைங்கலாம் அந்த மாஸ்க் மாதிரி ஒன்று போடுவாங்க தெரியுமா, கொஞ்சம் காமிக்கலா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஆளுக்கு ஒன்று மாட்டிக்கிட்டு காமெடி பீஸ் மாதிரி இறங்கி கீழே வந்தோம். ஆண்டவன் புண்ணியத்துல தப்பிச்சோம் இன்னைக்கு. என்னடா தப்பிச்ச? என்ன தப்பிச்ச? இன்னைக்கு தப்பிச்ச சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தப்பிக்க முடியும்? அருணுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வேற க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ற. இனிமே அருணை பாக்குறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாரு. துளசி பார்க்கணும்னு இந்த நந்தினி அடிக்கடி போயிட்டு வருவா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நந்தினி அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்காமயே போயிடுவாரு. நான் தடுத்தா நந்தினியை கேட்க மாட்டேன், நீயும் கேட்க மாட்டேன். நேத்து துணி கடைக்கு நந்தினி போக வேண்டாம் போக வேண்டான்னு அவ்வளவு தூரம் தடுத்தனே, நீயும் நந்தினியும் கேட்டீங்களா? அப்புறம் என்னாச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் கையில நந்தினி ஈஸியா சிக்க பார்த்தா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமாவது என் பேச்சு கேட்டீங்களா? பர்த்டேக்கு போயே ஆகணும், இல்லன்னா துளசி அழுவா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு என் பேச்சு காது கொடுத்து கூட கேட்கல. இப்ப என்னாச்சு பாத்தியா? என்னடா என்னடா அமைதியா இருக்க? இனிமே நந்தினியா அந்த வீட்டு பக்கமே அனுப்ப மாட்டேன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டியா நீ? ரூம்ல அழுதுகிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டி கிட்ட ஆறுதலா பேசி இனிமே அந்த வீட்டு பக்கமும் போக வேண்டாம், வெளியவும் போகாதேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுடா. ஓ போடா.
சூழ்நிலையை உருவாக்கி என் தலைவிதி எனக்கு கடைசி வரைக்கும் துரத்துக்கிட்டே தான் இருக்குமா? நான் நல்லது செஞ்சாலும் நன்றியை செஞ்சாலும் என் நாசமா போன தலையெடுத்து என்ன மோசம் பண்ணிக்கிட்டே தானங்க இருக்கு. விதி ஒரு மனுஷனை இப்படி எல்லாமா விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க நந்தினி, உன் வேதனை எனக்கு புரியுது, புரியாம இல்ல. பட் ரியாலிட்டி நம்மளும் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்த போதெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தேன். பட் இப்போ நானே சொல்றேன், ரிஸ்க். இனி அந்த அருண் வீட்டுக்கு போறது கரெக்ட்னு எனக்கு படல. அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்து செய்யறேன். தயவு செய்து இனிமேல் அங்கன்னு இல்ல, இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே போக வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ கடவுளே, 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 நீ இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி நீ என்ன மட்டும் கஷ்டப்படுத்தல, அம்மாவோட அன்புக்கும் அடுத்தவங்களோட அன்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பச்சை குழந்தைய சேர்த்து நீ கஷ்டப்படுத்துற. அந்த குழந்தையோட அம்மா உயிரை இழந்து எனக்கு பார்வை கொடுத்தாங்க. ஆனா அவங்க குழந்தைக்கு நான் வெறும் பாசத்தை கூட கொடுக்க முடியாம போயிட்டேனே. இது எந்த விதத்துல நியாயம்? இது எந்த விதத்துல நியாயம்? எங்க ஏன் அந்த கடவுள் என்னை இப்படி சித்திரவதை பண்றாரு? அந்த இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நான் ஏன் அவரை போய் அடிக்கணும்? அதனால தானே அவர் என்ன துரத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் என்ன நினைச்சு வேதனை படுறதா, இல்ல என்னால ஏமாற போற துளசிய நினைச்சு வேதனை படுறதானே தெரியலங்க. நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன உள்ள விட சொல்லுங்கய்யா. சொன்னா கேளு. அடிபட்டு சாகாத. கால்ல வேணாலும் உள்ளற. ஒரே நிமிஷம் ஐயா, 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 ஒரே நிமிஷம் விடுங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் விடுங்கய்யா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் ஐயா. கிளம்புடா. ஐயா முதல்ல கிளம்பு போ. சும்மா இருங்கய்யா. உங்க மேலதிகாரி மேல எனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லையா? முக்கியமான விஷயம் சொல்லுங்க. விடுங்க ஐயா. சொன்னா கேளு. கிளம்பு. கிளம்பு. இடத்தை காலி பண்ணு. ஐயா வீட்டுக்கு போகல. அடிபட்டு சாகாத. சொன்னா கேளு. கிளம்பு. விடுங்கய்யா. போடா. வீட்டுக்கு போயிட்டாரு ஐயா. ஐயா வீட்டுக்கு போல இங்கதான் இருக்காரு. ஒரு பொண்ணு ஐயா மேல கை வச்சதுல இருந்து அவரு வீட்டுக்கே போறதில்ல, இங்கதான் இருக்காரு. நான் பார்க்க போறேன். விடுங்கய்யா. உங்களுக்கு காது கேட்கலையா? உங்களதான் பார்க்க வந்திருக்கேன். என்னையா பிடிச்சு தள்ளிட்டு அவன மேல அனுப்பு. பிடிச்சிருக்காயா? பரவாயில்ல அனுப்பு. ஐயா நீங்க ஐயா கூப்பிடுறாங்க. போடா போ. ஐயா இந்த வரேன். ஐயா
வணக்கம்யா வணக்கம்யா வணக்கம் ஐயா. உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்கய்யா. அந்த போலீஸ்காரங்க விட மாட்டேன்றாங்க என்ன. போலீஸ்காரன்லாம் பேசக்கூடாது. சரிங்க ஐயா, மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, உங்க முன்னாடியே குடிச்சிட்டு வந்திருக்கேன்யா. நீங்க சொன்னதை செய்யலைன்னா அடிப்பீங்க, அதனால உட்காடுறேங்க ஐயா. உன் பேர் என்னடா? ஐயா, கதிரேசனுங்க ஐயா. என்ன கீழே ஏதோ கத்திட்டு இருந்த? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. என்னையா தண்ணி அடிக்கிறியா? ஐயா, உங்க முன்னாடி எப்படிங்க ஐயா? என்னடா ஓ முன்னாடி ஏன் முன்னாடின்னுட்டு ஆசையா சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்க வேண்டியது தானே. இந்தா அடி. ஐயா, உங்க முன்னாடி போயிட்டே அட்ரா. சரிங்கய்யா. இந்தா. இதுதாயா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா. ஐயா, எங்க ஏரியால எவனுக்குமே உங்களை பிடிக்காதுங்கய்யா. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏன்? உங்களை மாதிரியே நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கய்யா. ஐயா, புரியுது. நம்ம பாடி கண்டிஷனு அதுக்கு ஒத்து வரலைங்கய்யா. அதுவும் எதுக்காக உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரா வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, உங்களை மாதிரி அட்டூழியம் பண்றதுக்கு முடியல. ஆனா என் கனவை நீங்க நிறைவேற்றிட்டு இருக்கீங்க ஐயா. அதனால எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஐயா. இதுதான் நீ என்கிட்ட சொல்ல வந்த முக்கியமான விஷயமா? ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க சரக்கு கொடுத்த சந்தோஷத்துல நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேங்க ஐயா. அது வந்துங்கய்யா, அன்னைக்கு நம்ம ஏரியால ஒருத்தி உங்களை அடிச்சிட்டாலங்கய்யா. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? அவ யாருலாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. என்னங்கய்யா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டீங்க? அவ யாருன்னு தெரியாதுன்னு தானே சொன்னேன். அவளை பத்தின ரகசியம் தெரியாதுன்னு சொன்னா. என்னடா ரகசியம்? ஐயா, அவ உங்களை அடிச்சு மயக்கம் போட்டு நீங்க கீழே விழுந்ததும் ஒருத்தன் வந்தாங்க ஐயா. அவ புருஷன்னு நினைக்கிறேங்க ஐயா. பெரிய பணக்காரனா இருப்பான் போல் இருக்குங்க ஐயா. அவன் கார்ல தான் வந்தாங்க ஐயா. அதுவும் ஒரு பெரிய காருங்க ஐயா. அது ஐயா, அந்த கார் கலர் கூட சில்வர் கலருங்க ஐயா. சில்வர் கலரு. ஆனா ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அந்த நம்பரை என்னால் சரியாக பார்க்க முடியல. அப்போ நான் கொஞ்சம் லைட்டாக மப்பில் இருந்தேங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க ஐயா, அவன் வந்தாங்க ஐயா. வந்துட்டு நந்தினி, என்னாச்சு நந்தினி, ஏன் நந்தினின்னு நந்தினின்னு சொல்லிட்டு இருந்தான் ஐயா. எனக்கு தெரிஞ்சு அநேகமா அந்த பொம்பளையோட பேரு அதான் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. அவன் வந்து கடைசியில வந்து வானந்தினின்னு அவசரமா கூப்பிட்டாங்கய்யா. இதுல நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கய்யா. அவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க எழுந்திரிச்சிங்கன்னா உங்களை ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க தான் அனுப்பிச்சு விட்டுச்சுங்க. நானு போதையில இருந்தனால என்னால ஓடிலாம் போய் பிடிக்க முடியலங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்னன்னு கூப்பிட்டா? ஐயா, நந்தினியா, நந்தினி நந்தினின்னு தான் சொன்னான்.